விஷால் நடிகர் சங்க பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதுமே நடிகர் சங்கத்திற்கு கட்டடம் கட்ட விஜயகாந்த் அரும்பாடுபட்டார். தற்போது அந்த கட்டட பணிகள் முடிந்து திறப்பு விழா நடந்ததும் தான் எனக்கு திருமணம் நடக்கும் என சொன்னார். இந்த கட்டடப் பணிகள் 3 ஆண்டுகளில் முடியும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 9 ஆண்டுகள் ஆகிவிட்டது. தற்போது அந்த கட்டடம் இறுதி கட்ட பணிகளில் உள்ளன. இந்த கட்டடப் பணிகளை நடிகர் சங்கத்தின் பொருளாளர் என்ற முறையில் நடிகர் கார்த்திக் தான் பார்த்து கொண்டிருந்தார். தற்போது விஷாலுக்கு பெண்ணும் கிடைத்த திருமணமும் பிக்ஸ் ஆனதால் இனி கட்டடம் கட்டி அங்கேயே உட்கார போவதாகவும் விஷால் நேற்று நடந்த யோகிதா விழாவில் தெரிவித்திருந்தார். விஷாலும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திருமணம் குறித்து அறிவித்த போது எனக்கு பெண் பார்த்தாச்சு, காதல் திருமணம் தான், 4 மாதத்தில் திருமணம். நடிகர் சங்க கட்டடம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி திறக்கப்படுகிறது. அதன் பிறகு அடுத்த முகூர்த்தத்தில் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் திருமணம் நடைபெறலாம். இல்லாவிட்டால் ஆகஸ்ட் 29ஆம் தேதி கூட எனக்கு திருமணம் நடக்கலாம் என ட்விஸ்ட் வைத்திருந்தார். இந்த யோகிதா விழாவில் வைத்துதான் விஷாலுக்கும் தன்ஷிகாவுக்கும் எப்போது திருமணம் என்ற தகவல் வெளியானது. தன்ஷிகா பேசுகையில் எனக்கும் விஷாலுக்கும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி திருமணம் நடைபெறும் என தெரிவித்திருந்தார். இதனால் தன்ஷிகாவும் விஷாலும் ஏன் ஆகஸ்ட் 29 என அறிவித்தார்கள் என்ற கேள்வி எழுந்தது. அன்றைய தினம் விஷாலுக்கு பிறந்தநாள் வருகிறது. இத்தனை நாளாக பிறந்தநாளை நண்பர்கள், குடும்பத்தினர், ரசிகர்களுடன் கொண்டாடிய நிலையில் இனி அவருக்கு திருமண நாளும் பிறந்த நாளும் ஒரே நாள் என்பதால் டபுள் கொண்டாட்டத்தில் இருப்பார். ஆகஸ்ட் 29ஆம் தேதி விஷாலின் பிறந்த நாளாக இருந்தாலும் போற போக்கில் அதை அவர் அறிவிக்கவில்லை. அன்று நல்ல நாள் பார்த்துள்ளார். இவர்களது அதிர்ஷ்டம் பிறந்தநாள் அன்று சுப முகூர்த்த தினமாக உள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.